Welcome to Abbas Mathematics. Dear students, 11th standard mathematics, important questions. You must watch these questions. If A equal to something, B equal to something, C equal to something, find the magnitude and direction cosines of the following. Magnitude. A is given, B is given, C is given. First A plus B plus C மூணையும் ப்ளஸ் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா டைரெக்டாக ப்ளஸ் பண்ணி போட்டுடலாம். கிடச்சிருக்க ஆன்சர் வந்து 2i ப்ளஸ் ஜே மைனஸ் 6k. மேக்னிடியூடு மீன்ஸ் மாட்லஸ். மாட்லஸ் அப்படியே நம்ம சொன்னதை ஐனுடைய கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணணும், ஜெயினுடைய கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணணும், கேனுடைய கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். இந்த ஸ்கொயர் பண்ணியாச்சு, 41 கிடச்சிருச்சு. டிசிஸ் டைரக்ஷன் கொசைன்ஸ் எக்ஸ் பை ஆர், ஒய் பை ஆர், இசட் பை ஆர். எக்ஸுங்கிறது ஐனுடைய கோஎஃபிஷியன்ட் 2/√41, கமா 1/√41, கமா -6/√41. இவ்வளோ தான் டைரக்ஷன் கொசைன்ஸ். அதுலேயே இன்னொரு சம் இருக்குது, 3a மைனஸ் 2b ப்ளஸ் 3c. இதை பூரா மல்டிபிள் பண்ணி ப்ளஸ் பண்ணி வச்சுக்கிறணும். அப்படி பண்ணால் ஒரு நம்பர் இருந்தால் ஒரு வெக்டர் கிடைக்குது. இதுக்கு மாட்லஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்பர் கொஞ்சம் பெருசாக தான் வருது. இது 15 ஸ்கொயர் பண்ணால் தெரியும், 27 ஸ்கொயர் பண்ணால் தெரியும், 13 ஸ்கொயர் பண்ணால் தெரியும். இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணாக்கா 1123 கிடைக்குது. இந்த மாதிரி 3ல் முடிஞ்சால் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வராது. அப்புறம் டைரக்ஷன் கொசைன் வந்து முதல் சொன்ன மாதிரி எக்ஸ் பை ஆர், ஒய் பை ஆர், இசட் பை ஆர். இந்த அருக்கு எக்ஸு பை ஆர், ஒய் பை ஆர், இசட் பை ஆர். புரிஞ்சிருச்சா? இது 2 மார்க் டியர் சன், டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து பாருங்கள், அதை விட இது எல்லாம் ஒரே மெத்தடு தான், எல்லாம் ஒரே மெத்தடு. இது என்ன கொடுத்துருக்கு? பெரிமீட்டர். பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. பெரிமீட்டர்னால் என்னது? தமிழில் சுற்றளவு. இந்த ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் இருக்கும். ட்ரையாங்கிளுக்கு வந்து 3 சைட்ஸ் இருக்கும். அதனால் 3ஐயும் கண்டுபிடிச்சி நம்ம என்ன செய்யணும்? ப்ளஸ் பண்ணணும் 3 சைட்ஸு. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன முக்கியமான விஷயம்? இதில் வந்து பொசிஷன் வெக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பொசிஷன் வெக்டர்ஸ் இந்த இருக்குது ஏபிசி. 3ஐயும் ப்ளஸ் பண்ணி ஏபிபிசி சிஏ கண்டுபிடிச்சி 3ஐயும் ப்ளஸ் பண்ணணும். பெர்ஃபெக்ட் ரூட் வர்ற மாதிரி தெரியலை. இந்த பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த இருங்க பொசிஷன் வெக்டர்ஸ்னு கொடுத்துருக்கு. பொசிஷன் வெக்டர்ஸ். அப்போ வெக்டர்ஸ்னால் பாயிண்ட்ஸ்னாலும் பொசிஷன் வெக்டர்ஸ்னாலும் ஒன்று தான். ஆனால் வெக்டர்ஸுங்கிறது இந்த இருக்குது. இதை மொத்தமாக வெக்டர்ஸ்ன்னு சொல்லணும். இது டைரெக்டாக ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சின்னு வச்சுக்கணும். உனக்கு இந்த வெர்டிசஸ் தான் கொடுத்துருக்கு. அப்போ ஓங்கிறது ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறவேனா பார்த்துக்கோங்க. அதெல்லாம் பிற்காலத்தில் படிக்க எல்லாம் தானாக வந்துடும். பொசிஷன் வெக்டர்ஸ்னால் ஓஏ, ஓபி, ஓசின்னு வச்சுக்க. நம்ம சைட்ஸ் வேணும். ஏபி கண்டுபிடிக்கணும், பிசி கண்டுபிடிக்கணும், சிஏ கண்டுபிடிக்கணும். அல்லது சிஏ கண்டுபிடிச்சாலும் சரி, ஏசி கண்டுபிடிச்சாலும் சரி. ஏபினா ஓபி மைனஸ் ஓஏ. ஓபிக்கு வேல்யூ எழுதியாச்சு, மைனஸ் போட்டு ஓசிக்கு வேல்யூ எழுதியாச்சு. ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட போகிறோம். இங்கே சைனை சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் பண்ணால் ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு. பிசி கண்டுபிடிக்கணும். பிசினா ஓசி மைனஸ் ஓபி. டெர்மினல் வெக்டார் மைனஸ் இனிஷியல் வெக்டார். இந்த கடைசியில் உள்ளது அது வேறு கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் சிஏ கண்டுபிடிக்கணும். சிஏனா ஓஏ மைனஸ் ஓசி. அது ரெண்டையும் மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. எல்லாத்துக்குமே மாட்லஸ் கண்டுபிடிக்கிறேன். மாட்லஸ் ஆஃப் ஏ, மாட்லஸ் ஆஃப் ஏபி, மாட்லஸ் ஆஃப் பிசி, மாட்லஸ் ஆஃப் சிஏ. இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இந்த 3 ஆல்ச 3 சைட்ஸ் ப்ளஸ் பண்ணிட்டால் நமக்கு தேவையான வந்து பெரிமீட்டர் கிடச்சிடும். பத்தியெல்லாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பற்றியெல்லாம். அதனால் இந்த சம்மு ஈஸியான சம்மு தான். அதனால் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருங்க. நல்ல மார்க் எடுங்க. பாய்.